அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் உங்களுடைய தொழிலுக்காக நீங்கள் விலை பேசுங்கள். ஆசைக்காக விலை பேசாதீர்கள். தொழிலுக்கு விலை போங்கள், ஆசைக்கு விலை போகாதீர்கள். நீங்கள் தொழிலுக்காக விலை போனீங்கன்னா ஒரு தப்பும் கிடையாது. ஆசைக்காக விலை போனீங்கன்னா அதான் தப்பு. இயற்கையுடைய படைப்பில் எல்லா தொழிலுமே ஒன்று தான். ஒருத்தர் உச்சத்தில் அதிகாரியாக இருப்பார், ஒருத்தர் கீழே வந்து தொழிலாளியாக இருப்பார். ஆனால் 2 பேருமே உழைப்பது எதற்காகன்னா, அந்த தொழில் கொடுக்குற வருமானம் அந்த விலையை வச்சு அவங்க வாழ்கிறதுக்கு தான். உச்சத்தில் உள்ள அதிகாரிகளும், உச்சமாக உள்ள மக்களாட்சியின் தலைவர்களும், அதன் வழிவந்த அனைவர்களும் தொழிலுக்கு விலை போனால் பரவாயில்ல. தொழிலுக்கு விலை போகிறதுனா என்ன? விலை போகிறதுனா என்ன? ஒரு இதாக சொல்கிறேன். விலை போகிறதுனா நம்மளை போய் அடகு வைக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. அந்த தொழிலுக்குரிய வேலையை நீங்கள் செய்யுங்கள். அரசன் அப்படின்னா அந்த வேலையை அவர் செய்யணும். அரசருக்கு கீழே உள்ள அதிகாரிகள் அவங்க வேலையை ஒழுங்காக செய்யணும். அதான் தொழிலுக்கு விலை போகணும். அந்த விலை உச்சத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு சம்பளம், அதுக்கு கீழே உள்ளவங்களுக்கு ஒரு சம்பளம், ரொம்ப கீழே உள்ளவங்களுக்கு ஒரு சம்பளம். ஆனால் இவங்க ஒரு இயந்திரம் இயங்க வேண்டும் என்றால் அனைத்து விதமான விசைகளும் செயல்பட வேண்டும். அரசு இயந்திரமாக இருக்கலாம், ஆலையின் இயந்திரமாக இருக்கலாம். அரசு இயந்திரம்னா என்ன? அரசர், அப்புறம் அதுக்கப்புறம் உள்ள எல்லா செட்டப்பும் வந்து அரசர்கள், அமைச்சர்கள், அப்புறம் அதிகாரிகள், நடுத்தர அதிகாரிகள், கீழ்மட்ட அதிகாரிகள், அப்புறம் ரொம்ப கீழே உள்ள தொழிலாளர்கள். இப்போ இயங்கினா தான் அரசு இயந்திரம் இயங்கும். அதே போல் தான் தொழிற்சாலைகளும். தொழிலதிபர், அப்புறம் அவருக்கு கீழே உள்ள அதிகாரி, மேல்மட்ட அதிகாரிகள், அப்புறம் நடுத்தர அதிகாரிகள், கீழ்மட்ட உள்ள தொழிலாளிகள். அதனால் அவங்கெல்லாம் தொழிலுக்கு விலை போகலாம். அதானே வாழ்வு. ஆசைக்கு விலை போகக்கூடாது. எல்லாரும் தன்னுடைய தகுதி, அரசனுக்கு ஒரு தகுதி, அமைச்சருக்கு ஒரு தகுதி, அதிகாரிக்கு ஒரு தகுதி, அப்படி தானே இருக்க முடியும். 100 அடி அப்படின்னா அது ஒரு லெவல், 80 ஃபீட்ஸ் அப்படின்னா ஹைட்டை சொல்கிறேன், அது ஒரு லெவல், 60 ஃபீட்ஸ்னால் அது ஒரு லெவல், 50 ஃபீட்ஸ்னால் ஹைட்டை சொல்கிறேன், அது ஒரு லெவல். அப்படி தானே இருக்க முடியும். அப்படி தானே நம்முடைய மட்டங்கள் இருந்தால் தானே உலகம் இயங்கும். அந்த மட்டத்தில் அவர் ஒரு பெரிய அதிகாரின்னா அவர் அதிகாரி தான். அவருக்கு கீழே வேலை பார்க்குறவர் அவருக்கு கீழ் படிஞ்சே ஆகணும். அப்போ தான் அந்த இயங்கும். அந்த சக்கரம், வாழ்வியல் சக்கரம் இயங்கும், தொழில் சக்கரம் இயங்கும். அவர் தொழிலுக்கு விலை போகலாம். தொழிலுக்கு விலை போகிறதுன்னு என்ன? இதை விட அதிகமான சம்பளம் ஒரு இடத்துல வருதுன்னா அவர் அந்த வேலைக்கு போகலாம். ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கார், இதை விட அதிக நல்ல பயங்கரமான எஃபிஷியண்ட்டாக இருக்கிற அந்த கம்பெனி ரொம்ப கம்மியான சம்பளம் கொடுக்குது, இன்னொரு கம்பெனிக்கு வேலைக்கு போகலாம். அதான் சொன்னேன். உங்கள் தொழிலுக்காக நீங்கள் விலை போகலாம், உங்கள் ஆசைக்காக விலை போகாதீர்கள். உங்கள் தொழிலுக்காக விலை போனீங்கன்னா உலகத்துக்கு நல்லது. இந்த கம்பெனி விட்டு நீங்கள் அந்த கம்பெனிக்கு போனீங்கன்னா உங்கள் குடும்பம் வாழும். இப்போ உங்கள் குடும்பம் வாழுது நல்ல ஒரு லெவலுக்கு போகுதுன்னா அதில் உங்கள் வீட்டுக்குள்ளேயே 10 பேர் வேலை நீங்கள் வேலை கொடுப்பீங்க, வாழ் கொடுப்பீங்க. தொழிலுக்காக வேலை போனால் அந்த உலகம் வந்து கஷ்டமே படாது. இப்போ இங்கே ஒரு தொழிலதிபர் இருக்கார், இந்த ஸ்டேட்டில் வந்து அவருக்கு கம்மியான வருமானம் வருது, இன்னொரு ஸ்டேட்டில் போனால் அவருக்கு அதிக வருமானம் வருதுன்னா அப்போ தொழிலுக்காக அவர் வெளியே போகலாம். அங்கே போய் என்ன அந்த ஸ்டேட்டில் எதுக்கு அவரை கூப்பிட்றாங்க? அங்கே வந்து இவருக்கு லாபம் அதிகம், அங்கே உள்ளவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது, அதனால் அந்த ஸ்டேட்டு வளரும். அதுதான் சொல்கிறேன். தொழிலுக்காக நீங்கள் விலை போனால் தப்பு இல்லை. உங்களை ஆசைக்காக விலை போனீர்கள் என்றால், ஒரு மிகப்பெரிய அதிகாரி நேர்மையாக இல்லைன்னா அவ்வளோதான், அரசாங்க மட்டம் அழிஞ்சிடும். அப்புறம் கீழே உள்ள அதிகாரி சரியாக இருக்க மாட்டார், அதுக்கப்புறம் இன்னும் கீழே உள்ள அதிகாரி சரியாக இருக்க மாட்டார், அப்புறம் கீழே உள்ள தொண்டன் வரைக்கும் இப்படியே போயிட்டு அதனால தான் உலகத்திற்கு கேடு. ஆசைக்கு விலை போகிறது தான் பிரச்சனை. அப்போ தொழிலில் இருந்துக்கிட்டே அவங்க வேலை போகிறாங்களே, அது ஆசை வராதா அப்படின்னா அது வந்து அப்படி கிடையாது. தொழிலில் அடுத்த லெவலுக்கு போகிறாங்க. இந்த கம்பெனியில் எனக்கு இவ்வளோ சம்பளம் கம்மியாக கொடுக்குறாங்க, அங்கே போனால் எனக்கு சில லட்சங்கள் கிடைக்கிது, போகிறது தப்பு கிடையாது. அது அவன் தொழிலில் ஆசை, அது வேலைக்கு போகலாம். ஆனால் இவ்வளோ தான் நம்மளால் முடியும் அப்படின்னு சில பதவி இருக்கு இல்லையா? இந்த அதிகாரிக்கு இவ்வளோ சம்பளம், இந்த அதிகாரிக்கு இவ்வளோ சம்பளம், அரசாங்க உத்தியோகத்தில், கவர்மெண்ட்டில் இப்படி தான் சம்பளம். இவருக்கு மேல் அதிகாரிக்கு உள்ளது, அதுக்கப்புறம் உள்ள கீழ் அதிகாரிக்கு உள்ளது, இன்னும் கீழே உள்ள அதிகாரிக்கு உள்ளது, கீழே உள்ள தொழிலாளிகளுக்கு இப்படின்னு போதில் அவங்களுடைய வருமானத்தை வச்சு அவங்க வாழ்வியலை நிகழ்த்தாமல் அதை தாண்டி ஆசைப்படுறதுனால தான், ஆசைக்கு விலை போகிறதுனால தான்
லஞ்ச லாவணியம்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஒன்று ஏற்படுது. அது ஏற்படுறது தான் எல்லா விதமான இன்னல்களுக்கும் இந்த உலகம் ஆட்படுது. இந்த உலகத்தில் உள்ள மக்கள் ஆட்படுறாங்க. இதுதான் பேரழிவை உண்டாக்குது. ஜனநாயக பேரழிவை உண்டாக்குது. மானுடவியல் பேரழிவை உண்டாக்குது. அதனால் அந்த ஆசைகளை தவிர்த்து எல்லோரும் நல்வழியில் வாழ்ந்தோம்னா உலகத்திற்கு நல்லது நடக்கும். அதுதான் நம்ம சொல்கிறோம். எல்லோரும் வாழும். அடுத்த ஊரில் சந்திக்கலாம்.